தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் திகதி கியூபெக் தமிழ் கலை பண்பாட்டுக் கழகம் நடத்தும் வருடாந்திர தமிழ் திறன் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதில் 11 வயது குழந்தைகளுக்கான பொது அறிவு வினா விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் கேள்வி, அழகு தெய்வம் என்று போற்றப்படும் இறைவன் யார்? வேறு யாருங்க? நம்ம முருகன் தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் பாடல் கூட இருக்கு இல்லைங்களா? முருகன் தான் அதுக்கான விடை. முட்டாள்களின் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் ஃபூல் டே அப்படின்னு ஏப்ரல் 1 தான் சொல்லுவோம். விடை வந்து ஏப்ரல் 1. பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்கள்தான் பண்டிதமணி அப்படின்னு போற்றப்படுற ஒரு புலவர். இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க மு. கதிரேசன் செட்டியார் அப்படின்னு எழுதினாலும் சரி, பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அப்படின்னு எழுதினாலும் சரியான விடைகள் தான். முக்கணிகள் எவை? மா, பலா, வாழை. இப்படியே நீங்க எழுதினா போதும். மா, பலா, வாழை இது 3மே எழுதினாலும் அது முக்கணிகள் தான். தன்னை சுற்றி வளையமுள்ள கோள் எது? அப்படின்னா கோள்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, பிளானட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதில் வியாழன், ஐ திங்க் ஜூபிட்டர்னு நினைக்கிறேன். வியாழன் தான் தன்னை சுற்றியுள்ள வளையமுள்ள கோள். நீங்கள் வியாழன் அப்படி எழுதுனா சரியான ஆன்சர். உலகத்திலேயே மிக சின்னோண்டு கண்ட்ரி கவர்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு, மிகச்சிறிய அரசு, உலகிலேயே மிகச்சிறிய அரசு எது அப்படின்னா வாட்டிகன். அதுதான் ஆன்சர், அதுதான் பதில். செம்பும் தகரமும் கலந்த உலோகத்தினோட பெயர் வந்து வெண்கலம். அதில் செம்பு வந்து 99%, தகரம் வந்து 1லேருந்து 30%, 99லேருந்து 70% கலந்தது வந்து செம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய விடை வந்து வெண்கலம். அடுத்தது, மனுஷங்களைப் போலவே சுவாசிக்கக்கூடிய, அதாவது மனுஷங்களை போல த அனிமல்ஸ் ஹூ இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர், த அனிமல் ஹேஸ் அ சிமிலர் ப்ரீத்திங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் உள்ள மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னா ஒன்றும் இல்லை, குத்து வச்ச எழுத்துக்கள், அதாவது பொட்டு வைத்த எழுத்துக்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கசர தபர ஞெஞென்ன நெமன எரல வழல, மொத்தம் 18 எழுத்துக்கள். தமிழீழ தேசிய தலைவர் பெயர் பிரபாகரன் அப்படின்னு எழுதலாம், அல்லது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு எழுதலாம். 2 ஆன்சருமே சரியான ஆன்சர் தான். தமிழீழ தேசிய பறவை வந்து செண்பகம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாவீரர் நாள் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதாவது கடைபிடிக்கப்படுகிறது, அவர்களை வந்து நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொண்டாட்டம் அப்படிங்கிறது இதில் இல்லை, இது வந்து நினைவு கூறப்பட்டு நினைவேந்தலாக நெஞ்சில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு மன்னிக்கவும். அடுத்ததாக, தமிழீழ தேசிய எழுச்சி பாடகர் எஸ்.ஜி. சாந்தன். அவருடைய முழு பெயர் செல்லப்பா குணரத்னம் சாந்தலிங்கம். நீங்கள் எஸ்.ஜி. சாந்தன் அப்படின்னு எழுதினாலும் சரிதான், செல்லப்பா குணரத்னம் சாந்தலிங்கம் அப்படின்னு எழுதினாலும் சரிதான். தமிழீழ விடுதலைக்காக உயிர்நீத்தவரின் கல்லவரையை மாவீரர் துயிலும் இல்லம் அப்படின்னு அழைப்பாங்க. உப்பு விளைவிக்கப்படும் இடம், உப்பு எங்கேருந்து கிடைக்குது? நீங்கள் சால்ட் போட்டு சாப்பிட்றீங்க இல்லைங்களா? உப்பு இல்லாமல் எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ சால்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, கடல் தண்ணியிலேருந்து தான் சால்ட்டு தயாரிக்கிறாங்க, உப்பு தயாரிக்கிறாங்க. அந்த உப்பு தயாரிக்கப்படும் இடம் வந்து உப்பளம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸு. பனைமரம் இருக்கு இல்லையா? தமிழீழம் ஆகட்டும், தமிழ்நாடாகட்டும், அதோட தேசிய மரம், மாநில மரம் வந்து பனைமரம். பனைமரத்தோட குட்டியாக இருக்கும்போது பனைமரத்தை எப்படி கால் பண்ணுவோம், அதை கூப்பிடுவோம் அப்படின்னா வடலி. இதுவே எனக்கு வந்து ஒரு புதிய விடயம் தான், எனக்கும் ஒரு புதிய சொல் தான். வடலி என்பது தான் சரியான ஆன்சர். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அப்புறம் 25ஆம் ஆண்டு வருட நிறைவு விழாவை வெள்ளி விழா அப்படின்னு அழைப்போம். மற்ற எல்லா ஆண்டுகளை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இங்கே பார்த்து படிச்சுக்கோங்க. கிமு அப்படிங்கிறது என்னென்னா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு, அதுதான் இதோடைய விளக்கம். இதுதான் ஆன்சர். நன்றி. மற்ற வயதினருக்கான வினாவிடைகள் விரைவில் வெளிவரும். இதை பார்க்கறதுக்கு எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து பயனடை செய்யுங்கள். நன்றி.